இப்போ ரீசெண்டா பிலிப்ஸோடைய இந்த ஏர் ஃப்ரையர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கின புதுசுல இதை பத்தின நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயம்லாம் பார்த்தேன். லைக் ஏர் ஃப்ரையர்ல குக் பண்ற ஃபுட்டு சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லை, அண்ட் இதுல குக் பண்ற ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு கேன்சர் வரும்ன்ற மாதிரி நிறைய விஷயம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் உண்மைதானா, அண்ட் இந்த ஏர் ஃப்ரையர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஆதரவை தாங்க. இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏர் ஃப்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ எல்லா ஏர் ஃப்ரையர்ஸ்லுமே நம்மளுக்கு வந்து டாப்ல வந்து ஒரு காயில் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொசுவத்தி ஷேப்ல இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்கும். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையர் வந்து டர்ன் ஆன் பண்ணோம்னா, எக்ஸாம்பிள் ஒரு 120 டிகிரி நம்ம செட் பண்றோம்னா, ஸோ அந்த காயில் வந்து அந்த 120 டிகிரிக்கு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, அந்த மேலே ஒரு ஃபேன் இருக்குன்னு சொன்னல, அந்த ஃபேன் வந்து அந்த ஹீட்டை வந்து டவுன்வர்ட்ஸா புஷ் பண்ணும். ஸோ டவுன்வர்ட்ஸா புஷ் ஆகிறதால ஒரு சர்க்குலர் மோஷனா அந்த ஹீட் வந்து உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுட்டு உள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஸோ அந்த ஹீட் உள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறதால அந்த ஃபுட்டோட அவுட்டர் லேயர் மட்டும் நம்மளுக்கு வந்து அப்படியே ஹீட் ஆகி நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தருது. ஸோ இது பேர் தான் நம்மளுக்கு வந்து மில்லட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மில்லட் ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு இப்போ எண்ணெயில் வறுக்கும் போதும் நம்மளுக்கு இந்த மில்லட் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஏர் ஃப்ரையரில் செய்யும் போதும் அந்த கிறிஸ்பினஸ் அந்த ப்ரௌனினஸ் வந்து நம்மளுக்கு அதனால தான் ஏர் ஃப்ரையரும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மில்லட் ரியாக்ஷன் நடக்கிறதால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் அண்ட் அந்த வேவுற தன்மை மட்டும் இல்லாமல் நம்ம ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணும் போது நம்மளுக்கு அக்ரலமைடுன்னு ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அக்ரலமைடுன்ற கெமிக்கல் தான் நம்மளுக்கு வந்து இந்த கேன்சர் வரும்னு சொன்னல. ஸோ அதுக்காக மெயின் சோர்ஸே இதுதான். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ பொட்டேட்டோஸ், அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ணுற மூலிமா, இல்லைனா பேக்டு ஃபுட்ஸ் லைக் பிரெட் அந்த மாதிரிலாம் ஃபுட்டை வந்து நம்ம இதில் ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கெமிக்கல் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த கெமிக்கல் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம மீட் செய்கிறோம் வச்சுக்கோங்களேன், லைக் இப்போ சிக்கன் ஆர் பீஃப் ஏதாவது நம்ம இதுலேயே குக் பண்ணுறோன்னா, அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் அண்ட் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ற 2 கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம HCA அண்ட் PAHன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ இந்த கெமிக்கலும் வந்து நம்மளுக்கு லீட்ஸ் டு கேன்சர் தான். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே ஏர் ஃப்ரையரில் இந்த PAH வந்து பெருசாக ஃபார்ம் ஆகாது. லைக் எப்படின்னா, ஃபார்மே ஆகாதுன்னு சொல்ல வரல, பட் ஆனால் அதோட சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் எஸ்பெஷலி இந்த அக்ரலமைட் அந்த HCA வந்து இதில் ஜென்ரலி ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் நம்மளுக்கு ஏர் ஃப்ரையரில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நம்ம ஜென்ரலாக இப்போது டீப் ஃப்ரை பண்ணுற ஃபுட்ஸு, இல்லைனா வந்து நம்ம கிரில் வாங்குறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லையும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நான் சொன்ன 3 கெமிக்கலுமே ஃபார்ம் ஆக தான் செய்யும். ஸோ அது ஏன் ஏர் ஃப்ரையரை ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு பேட் நேம் சொல்கிறாங்க, இல்லை வந்து ஓவர் பில்டப்பாக இதுக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது லைக் இப்போ நீங்கள் அந்த கிரில்லு ஆர் அந்த டீப் ஃப்ரை பேன் ஃப்ரைலாம் விட்டுருங்க. இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து நம்ம எதாவது குக் பண்ணோம், ஜென்ரலாக எல்லா வீட்லையும் நம்மளுக்கு வந்து அவன் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா OTGன்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஏர் ஃப்ரையர்ஸ், இதுதான் நம்ம ஜென்ரலி யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே. ஸோ இங்கே வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் தான் நம்மளுக்கு வந்து இந்த அக்ரலமைட் கெமிக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து நம்மளுக்கு இங்கே அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்து அந்த ரேபிட் சர்க்குலேஷன் சொன்னல, ஹீட் வந்து உள்ளுக்குள்ளேயே ரேபிட் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும்னு. ஸோ அந்த ஸ்பேஸ் காம்பேக்டாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இந்த மில்லட் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ மில்லட் ரியாக்ஷன் சீக்கிரமாக நடக்கிறதால நம்மளுக்கு இந்த அக்ரலமைட் கெமிக்கல் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும் ஏர் ஃப்ரையரில் கம்பேர் டு இந்த OTG ஆர் அவனில். ஸோ அதனால தான் ஏர் ஃப்ரையரில் சாப்பிட்டா கேன்சர் வரும்ன்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேல கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் எந்த குக்கிங் மெத்தடில் குக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இந்த கெமிக்கல் ஃபார்ம் ஆக தான் செய்யும். ஸோ அப்போ ப்ரோ, இப்போ நம்ம ஏர் ஃப்ரையர் ஃபுட்டே சாப்பிடக்கூடாதா, இல்லை நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணியே சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ப்ரிகாஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த கெமிக்கல் ஃபார்மேஷன் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜென்ரலி என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம ஃபுட்டு குக் பண்ணும் போது நம்ம டெம்பரேச்சர் வந்து 180க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணணும். அதாவது 120 to 180 இதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கெமிக்கல் ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து ஓவர் குக்டும் பண்ணுறக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுட்டு குக் பண்ண 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும்னா நீங்கள் 30 மினிட்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் குக் பண்ணுறக்கூடாது. ஐ மீன் ஓவர் குக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ இருக்கும் போதும் நம்மளுக்கு இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. தென் வந்து ஜென்ரலாக இது வந்து இப்போ நீங்கள் அலுமினியம் ஃபாயில் ஆர் பேக்டு அந்த பேப்பர் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நீங்கள் ஃபுட்டுக்கு அடியில் வச்சு நீங்கள் குக் பண்ணினாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. லைக் ஹீட் வரதான் செய்யும், பட் ஆனால் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும். ஸோ அதனால ஸ்லைட்லி நம்மளுக்கு வந்து இது ப்ரிவெண்ட் ஆகவும் சான்சஸ் இருக்குது இந்த கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணுற ஃபுட்ஸ் உண்மையிலே நம்மளுக்கு ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஹெல்த்தி தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம ஆயிலில் போட்டு வறுத்து சாப்பிட்றதுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 கேலரிஸ், நான் சும்மா தான் சொல்கிறேன்,
ஒரு 300 கேலரிஸ் வருதுன்னா, இப்போ ஆயிலில் குக் பண்ணுறதால ஒரு 300 கேலரிஸ் வருதுன்னா, இதில் அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாகும். ஏன்னா நம்ம ஆயிலே யூஸ் பண்ணுறது இல்லை, சும்மா ஒரு லேயர் ஆஃப் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடுறதோ இல்லைனா வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு பெருசாக அந்த கேலரி செய்யறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இது ஹெல்த்தி வே ஆஃப் ஈட்டிங் தான். பட் வந்து இது ரெகுலரைஸாக இருக்கனான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் யாராச்சும் ஏர் ஃப்ரையர் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களை என்ன வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.